நம்ம தாவேக்கால இருந்து கவர்னருக்கு கடிதம் அனுப்பியிருக்காங்க இமெயிலில். அதில் நாங்கள் 35% ஓட்டு வாங்கியிருக்கோம், எங்களை ஆட்சி அமைய கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு கவர்னர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, இல்லை 118 சீட்டு இருக்கணும், அந்த சீட்டு அந்த 118 எம்எல்ஏக்கள் உங்கள் பக்கம் இருக்காங்களாங்கிற ஆதாரத்தை என்கிட்ட கொடுங்க, அப்போ தான் கூப்பிடுவேன் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்கிறேன், இந்த கவர்னர்லாம் யார் அரசியல் சட்டத்தை படிச்சுட்டு வரா? கவர்னருக்கு அரசியல் சட்டம் புரியலைன்னா என்ன அர்த்தம்? 118ங்கிறது இலக்கு. 118 இருந்தால் கவர்னர் உடனே கூப்பிட்டுடலாம். 118க்கு கம்மியாக இருந்தால் கூப்பிட மாட்டேன்னு கவர்னர் சொல்ல முடியாது. அரசியல் சட்டத்தில் என்ன இருக்குது? 118க்கு அப்புறம் என்ன கண்டிஷன் இருக்குது? சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, மிக அதிகமான எம்எல்ஏக்களை ஜெயிச்ச பார்ட்டி தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. அவன் 100 இருப்பான், 95 இருப்பான். ஆனால் மெஜாரிட்டி முழுவதுமாக இல்லாத நிலையில் கவர்னர் அதிக தொகுதிகளை வென்ற அதிக எம்எல்ஏக்களை கொண்ட அந்த பார்ட்டிகிட்ட தான் முதல்ல கூப்பிடணும். கூப்பிட்டு என்ன சொல்லணும், நீங்கள் தான் அதிக எண்ணிக்கை கொண்ட பார்ட்டி, உங்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கு நான் வாய்ப்பு கொடுக்குறேன். 2 வாரத்திலேயோ 3 வாரத்திலேயோ நீங்கள் சட்டசபையில் மெஜாரிட்டியை நிரூபிக்கணும். இதுதான் கவர்னர் சொல்லணும். கவர்னர் இதை விட்டுட்டு 118 இதை படிங்க. வாஜ்பாய் முத ஆட்சி அமைச்சார், மெஜாரிட்டி இல்லை. 90களில் 97 98 அந்த இதுகளில் வாஜ்பாய் ஆட்சி அமைச்சார், 98ன்னு நினைக்கிறேன். அப்போ வாஜ்பாய்க்கு மெஜாரிட்டி இல்லை. ஆனால் வாஜ்பாய் கூப்பிட்டாரு ஜனாதிபதி. ஏன் கூப்பிட்டாரு? அதிக எண்ணிக்கையில் வென்ற பார்ட்டின்னு தான் கூப்பிட்டாரு. அதனால் அதிக எண்ணிக்கை இருக்கிற பார்ட்டி தான் பார்லிமெண்ட்ரி சிஸ்டத்தில் நம்ம கூப்பிடணும். கவர்னர் அவங்கள தான் கூப்பிடணும். ஒருவேளை அதிக எண்ணிக்கை இருக்கிற பார்ட்டி மெஜாரிட்டியை நிரூபிக்க தவறிவிட்டால் அதற்கடுத்த எண்ணிக்கை இருக்கிற பார்ட்டியை கூப்பிடணும். இதுதான் சட்டம். அதனால கவர்னர் 118 இல்லை 118 இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. 118 இல்லைன்னா அதுக்கு கீழே அதிக எண்ணிக்கை இருக்கக்கூடிய தாவேக்காவை தான் கவர்னர் ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும். அவர்களுக்கு ஆட்சி அமைக்க உரிமை கொடுக்கணும். உங்க விஜய் உயிர் என்ன வரனா